பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதை பார்க்கலாம். விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு அவருடைய கணவரும் தேமுதிக நிறுவனருமான திரு விஜயகாந்த் அவர்கள் வென்ற அதே சட்டமன்ற தொகுதியில் வென்று இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் முன்னதாக அவைக்கு வருவதற்கு முன்பாக அவையை வணங்கி அவை வளாகத்தை வணங்கினார். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு முதலமைச்சரை அவர் தொடர்ந்து விழித்து வர்றார். திரு விஜய் அவர்களுக்கு நெருக்க போய் முதலமைச்சர் கிட்ட நெருக்க போய் அவர் வணங்க திரு விஜய் அவர்களோ அதை ஆமோதித்து எழுந்து நின்று அந்த வணக்கத்தை ஆமோதித்த காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முதன்முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். கடவுள் அறிய அவர் உறுதிமொழி ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜயகாந்த் அவர் முதன்முறை சட்டமன்ற உறுப்பினரான போது எந்த இடத்துல அமருவாரோ அந்த இடத்துல அவர் அந்த வரிசையில் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை கவனித்தவங்க சொன்னாங்க. இன்னும் எல்லா உறுப்பினர்களுக்கும் அவங்களுக்கான இருக்கைகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அமைச்சர்களுடைய 9 பேர்களுடைய இருக்கைகள் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.